நவரத்தின மாலைகள் அணிந்த கழுத்தில் முத்ராட்ச மாலை எடுத்து மாட்டினான். வாசனை திரவியங்கள் அணிந்திருந்த தேகத்தில் சகலவரையும் தீர்க்கக்கூடிய விபூதியை எடுத்துப்பட்டு நாமங்களாகவே பூசினார். நினைக்கிறான் வல்லனக்கு கீழே இருந்து தவம் செய்தால் காலகத்திலே வாழக்கூடிய வனமிருக நம்மளை கொண்டுவிடும். கல்லிகளில் நிறைந்த வனம் கள்ளப்பட வனம். ஆமா, கள்ளப்படை என்று சொல்லக்கூடிய வனத்திலே காற்றென்றும் மழையென்றும் இரவென்றும் பகலென்றும் மாறாமல் 12 வருட காலம். ஓம் நம சிவாய. ஓம் சிவாய நமக. இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரித்து அம்மா தவம் இருக்கின்றான் வல்லரக்கு. 12 வருடம் பகவானை வேண்டுகிற போது இவனுடைய தவமானது காற்றிலே கலந்து கைலாச மலையெங்கும் அக்கினி சோலையாகவே வளர்ந்து நிற்கிறது. அப்போது பார்த்தார் பகவான் என பார்வதியை பார்த்து சொல்லுகின்றார். சுவாமி, நேரமே போகல. சரி, ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாடினால் என்ன? நமக்கு பிடித்த விளையாட்டு சொக்கட்ட மாட்டோம். அப்படியா? ஆமா. இன்னைக்கு கொஞ்சம் மாத்தி விளையாடுவோமே. என்ன விளையாட்டு? கபடி விளையாடுவோமா? கபடி. கபடி வயசு தாண்டிட்டு வயசு. கபடி விளையாட்டுக்கும் இதுக்கும் விளையாட்டுக்கும் நமக்கு வாலிபத்துக்கு சம்பந்தமே இல்லை. எப்போ வேணாலும் விளையாடலாம். அப்படியா? ஓடி சாட முடியாது. ஆனா அதுக்கு ட்ரெஸ் மாத்தணும். அப்படியா? ஆமா. சரி சரி. இப்படியாகவே பகவானும் பார்வதி சொக்கட்ட விளையாடி கொண்டிருக்கும் போது என்னே தினத்திலும் பகவான் வெற்றி பார்வதி தோல்வி. அரக்கன் அவமரிக்கும் போது பகவான் அரக்கன் மீது சிந்தனையை நாடே நேரம் பார்த்த பார்வதியானவள் குதிரை சின்னத்தை எடுத்து யானை சின்னத்தை அடித்தாள். கையை கொட்டி கலையில வந்து சிரித்தாள். சுவாமி, என்ன செய்தீங்க? இப்போ பார்வதியான் சிரித்திருக்கிறார். சொல்லிக்கிட்டு சிரிங்க. பார்வதி, என்ன எதுக்கு சிரிச்ச? இன்னைக்கு நீங்கள் ஆட்டத்திலே தோல்வி, நான் வெற்றி. எப்படி சொல்லுகிறாய்? சுவாமி, இன்னைக்கு உங்களுடைய சிந்தனை எங்கோ சுழந்து கொண்டிருக்கிறது. இப்படி மௌனமாக இருப்பதற்கு என்ன காரணம்? என்பவர் என்று நினைக்கிறான் பார்வதி. அப்படியா? அந்தவனுக்கு நான் வரம் கொடுக்க புறப்படலாம் என்று நினைக்கிறேன். சுவாமி, அரக்கனுக்கு வரம் கொடுக்க நீங்கள் மட்டுமா போகிறீர்கள்? வேண்டாம் சுவாமி, நான் வருகிறேன். என்னையும் அழைத்து செல்லுங்கள். பார்வதி, என்ன இது கைலாய மாமலை. சக்தியும் சிவனும் இல்லாமல் இருந்தால் சரி இருளாக மாறிடுவோம். அப்படியானால் போனால் 2 பேரும் போக வேண்டும். இல்லாவிட்டால் அரக்கனுக்கு வரம் கொடுப்பது எப்படின்னு கேட்கிறீங்களா? இதற்கு ஒரு வழி செய்யலாமே. அதோ இருக்கின்றாரே நந்தி. அவரை அழைத்து கள்ளப்படை என்று சொல்லக்கூடிய வனத்திலே விட்டு அங்கே தவம் இருக்கக்கூடிய அரக்கனை கைலாசம் கொட்டி வந்து எல்லோரும் அறியும்படி வரத்தை கொடுத்து பூலோகம் அனுப்பி வைத்தால் என்ன? அருமையான எண்ணம், அருமையான எண்ணம். நினைத்த உடனே வர வேண்டுமானால் நந்தி தேவர். சரி, பகவான் நந்தி தேவரை வரவழைத்தார். வாராய் நந்தி. ஒரு உனக்கு ஒரு வேலை. கள்ளப்படை என்று சொல்லக்கூடிய வனத்திலே என்னை நினைத்து ஒரு பக்தனானவன் 12 வருட காலம் தவத்தை செய்து வாடுகிறார். அந்தவனுக்கு வரம் ஒன்று கொடுக்க வேண்டும். அவருடைய மதி திரும்புவதற்கு முன்பாக கைலாசம்
அழைத்து வர வேண்டும். வருகிறேன். சரி, ஆ, அடியவனுக்கு இந்த கோலத்தை மாற்றி தரக்கூடாதா? நந்தி, ஐயா, நீ எப்போது கோலம் மாற வேண்டும் என்று என்னை நினைக்கிறாயோ அந்த கோலம் உனக்கு உடனே மாறும். சென்று வருகிறேன் என்ற போது சரி. இந்த நந்தி தேவர் பூலோகத்தில் வாழக்கூடிய ஒரு முனிவராக சுமைகின்றார். தலை மொட்டை, நெத்தியிலே பட்டை, காலில் மரகட்டை, இடையிலே காவி சட்டை, திரேகத்தில் காவி சட்டை, கழுத்தில் ருத்ராட்ச மாலை. ஆமா, கைலாச மலை கிடந்து காடு மேடு குன்றுக்குமடு ஆறு இடவை சாலை சோலை எல்லாம் தாண்டி கள்ளப்படை என்று சொல்லக்கூடிய வனத்திலே வருகின்றார். ஓங்கிய பெரும் காடு கானகத்திலே வந்து பார்க்கும் போது புற்றுக்குள் இருந்து ஒரு சிவநாமம் கேட்கிறது. நமச்சிவாய மந்திரம் நிற்கிறார் நந்திதேவர். இப்படி சிவநாமம் சொல்லக்கூடிய பக்தனை திடீரென்று அழைத்தால் கோபத்தை கொண்டு சாபத்தை போட்டு விடுவார். ஆமா, கைதொட்டால் பகவான் பேரிலே ஒரு பாடலை பாட வேண்டும். அது அவருடைய காதலை கேட்கும். சிவன் வந்து விட்டார் என்று நம்முடைய பாதத்தில் விடுவார். அழைத்து கைலாசம் போகலாம் என்று அதற்கன் தவத்தின் அருகிலே நின்று ஆண்டவர் பேரிலே அழகான ஒரு பாடலை பாடுகின்றார். சரி. ஏழையல் முகம்பாரா, ஏழையல் முகம்பாரா, பரமேசா ஜெகதீசா, ஏழையல் முகம்பாரா, ஏழையல் முகம்பாரா, ஏழையல் முகம்பாரா, ஜெகதீசா பரமேசா, ஏழையல் முகம்பாரா. காளை வாகினே உபதையாளாய், காளை வாகினே உபதையாளாய், கருணை கடலே பாவா, ஏழையில் முகம் பாரா. ஏழை பங்காளா இறைய வாயில் முகம், ஏழை பங்காளா இறைய வாயில் முகம், மாறாயருளர வாரா, மாறாய் தடைகள் பாரா, ஜெகதீசா பரமேசா, ஏழையில் முகம் பாரா. ஏழையல் முகம்பாரா, ஜெகதீசா பரமேசா, ஏழையல் முகம்பாரா. நந்திதேவர் ஆண்டவன் பேரில் அழகான ஒரு பாடலை பாட பாட்டாந்து அரக்கன் காதலை கேட்டது. சிவன் வந்து விட்டார் என்று புற்று எப்படி பிறந்தார். நந்தியுடைய பாதத்திலே விழுந்தார். சுவாமி, என்னப்பா? இவ்வளவு ஆவலோடு என்னை அழைக்கின்றீரே, தாங்கள் சிவனா இல்லை, அல்லது விஷ்ணுவா இல்லை, அல்லது அந்த பிரம்மதேவனா? அவரும் நான் இல்லையப்பா. அப்படின்னா தாங்கள் பெயர் என்னவோ? என்னை நந்தி என்று அழைப்பார்கள். நம்ப மாட்டேன். ஏன்? நந்தி என்று சொன்னால் அவருக்கு மாட்டுத்தலை உண்டு என்று சொல்வார்கள். ஆமாம், உங்களை பார்க்கும் போது மாட்டுத்தலையை காணவில்லை. நான் ரூபத்தை மாற்றி வந்திருக்கிறேன். உண்மையான சுயரூபத்தை காண்பித்தால் நந்தி என்று நம்பி நான் கைலாசம் வருகின்றேன். பக்தனே, இல்ல, கம்போடு வர வேண்டிய நான் கொம்போடு கொம்போடு வந்திருக்கிறேன் என்று பார்க்கிறாயோ? கொம்போடு வரக்கூடிய நீங்க கம்போடு வந்திருக்கீங்க. என்னுடைய கொம்பு ரூபத்தை நன்றாக பார்த்துக்கொள். சுவாமி, அசல் மாடு மாதிரியே இருக்கீங்க. பக்தனை என்ன நம்புகிறாயா? நம்பினேன் நாதனை. வாருங்களோ. இதோ வருகிறேன் என்று தென்னும் நந்தியும் அழைத்துக் கொண்டு எங்கே வருகிறார் பாருங்கள். சொல்லுங்கள். ஏகபலகாதவளை கடந்தே, ஏகபலகாதவளை கடந்தே, ஏகபையாத்து பாலம் விட்டார். ஏகி பலகாத வெளி கடந்தே, ஏகி பலகாத வெளி கடந்தே, எரிய மயிலாட்டு பாலம் விட்டார். ஏபால கடந்த கருவெளியேறி, ஆண்டவர் நாட்டில் வந்து சேர்ந்தார். வள்ளப்பம் எல்லாம் ஆண்டவர் நாட்டில் வள்ளப்பம் எல்லாம் வைத்து கொண்டாடி நந்திதேவர் வல்லரக்கனை அழைத்துக் கொண்டு கள்ளப்படை என்று சொல்லக்கூடிய வனத்தை கடந்து காடு மேடெல்லாம் கடந்து வானவர் நாட்டிலே வருகின்றார். அங்கு பார்க்கிற போது சுவாமி, என்னப்பா? இதுதான் வானவர் உலகமா? ஆமையா, எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது. இவர்களெல்லாம் மாணவர்கள்.
இவர்களுக்கு ஏதாவது விசேஷங்கள் உண்டுமா சுவாமி? விசேஷமே கிடையாது. இல்லையா? என்ன? ஏன்னா இந்த 3 கிடையாதுப்பா. என்ன 3 கிடையாது? அல்லறை, சில்லறை, கல்லறை. அல்லறை என்றால் என்ன? அல்லறை என்ன? அல்லறைங்கிறது கல்யாணம். கல்யாணம் கிடையாதா? ஏன் கல்யாணம் பண்றது அல்லறைன்னு நினைக்கிறாங்க? நினைக்கிறாங்களா? அது உண்மையிலே கல்யாணங்கிறது அல்லறை. யாரு சொன்னா? அல்லறை. உங்களுக்கு அதை பற்றி தெரியல. நாங்க சந்தோஷமா தானே இருக்கோம். உங்களுக்கு என்ன சந்தோஷம்? உங்களுக்கு ஒரு நாளும் குறையில்லை. அது ஆண்மகளுக்கு தர தெரியாத பெருமையும் எழுதி அவருக்கு என்ன கஷ்டமோ அதாவது கல்யாணம் முடியும் போது அதுக்கு முன்னால அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்கும். பக்கத்து வீட்டுல கல்யாணம் நடக்கும்போது இப்படி ஒரு நாள் திருநாள் மாதிரி நடத்துறாள, நமக்கு இந்த நாள் வராதான்னு எதிர்பார்ப்பான். எங்கப்பா நமக்கு இப்படி ஒரு நாள் வராதா அப்படின்னு எதிர்பார்ப்பான். அவனுக்கு அந்த நாள் வந்து திருமணம் முடிந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு நினைப்பான், சரி இந்த கருமந்திரத்துக்கு நம்ம இந்த நிலை நின்னோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனதில் வரும். நீங்க இப்ப என்னது உதவி தோல்ல போட்டீங்க? அவ்வளவு தூசியா அதுலதான் இருக்கு. அது நல்லா இருக்கு தெரியுமா? அது ஒரு பெரிய அல்லறை. அப்ப சில்லறை என்றால் என்ன? கல்யாணம் முடிஞ்ச போது இருக்கும் குழந்தை குட்டிகள் இல்லை. ஓஹோ, எனக்கு கல்யாணம் இல்லை, குழந்தைகளும் இல்லை. கல்லறை என்றால் சாக்காலம் இல்லை. சாக்காலமே இல்லையா? சாக மாட்டார்கள். பிறப்பு இறப்பு இல்லாத உலகம் அந்த வானவர் உலகம். அந்த உலகம் கடந்து அங்கே இந்திரலோகம் வழியாகி யமலோகம் தான் கடந்து ஆண்டவர்களுக்கு கைலாசம் வருகின்றார்கள். சிவலோகம் எப்படி காட்சியளிக்கிறது? கைலாச மலையில் வரும்போது ஆண்டவனாகி சிவபெருமானுக்கு பகல் 12 மணிக்கு அபிஷேகம் நடக்கு. அங்கே 18 விதமான மேளதாளங்கள் தன்னைத்தானே ஒலித்துக் கொண்டிருக்கிறது. திருப்பரணி கொட்டிடவே கைமணிகள் காணோ அந்த ஓரக்க மண்டபத்தில் நந்திதேவர் அரக்கனை அழைத்துக் கொண்டு ஆண்டவருடைய முன்பிலே விட்டார். பார்த்தார் பகவான் நந்தி, ஐயா உன காரியம் வெற்றியா? இந்த இருக்கிறான் நல்ல ரக்கன். இவன் தான் அவன். நான் சென்று வரட்டுமா? உன்னுடைய இருப்பிடம் சென்றவர் நந்தி போகவும் பார்த்தான் வல்ல ரக்கன். என் ஜான் உடம்பை ஒரு ஜான் ஆக்கி பகவான் பாதத்திலே சாஷ்டாங்கமாக விழுந்து ஆண்டவனை அடிபணிந்து சொல்லுகின்றார். பகவானே, ஐயா என் பெயர் பத்மா அசுரனாகிய வல்லரக்க. சரி, என்னுடைய நாடு பாதாள நாடு. நல்லது. பாதாளம் ஆண்டு வந்தேன், பௌசுபல பெற்று வந்தேன். பாதாளம் ஆண்டு வந்தேன், பௌசுபல பெற்று வந்தேன். செருலைக்கு ஓடி வந்தேன், செருலைக்கு ஓடி வந்தேன். ஜெயம் பெற நாடி வந்தேன். நான் பாதாளம் ஆண்டு வந்தேன், பௌசுபல பெற்று வந்தேன். செருலைக்கு ஓடி வந்தேன், ஜெயம் பெற நாடி வந்தேன். அந்த இரசர் நான் ஒரு பெரிய சக்தி தவம் செய்தேன் சுவாமி. அற்புதமான தவம். உனக்கு என்ன வேண்டும் என்று தவம் இருந்தாய்?
வாணி, எல்லோரும் கேட்கிற மாதிரி எனக்கு பெரிய பெரிய வரமெல்லாம் எனக்கு வேண்டாம். சரி, ஒரே ஒரு சிறிய வரம் வேண்டும். உனக்கு என்ன வர வேண்டுமானாலும் கேளப்பா. அது என்ன வர வேண்டும் தெரியுமா? சொல்லு. எனக்கு எல்லிலேயோ சிறிய வரம், எல்லிலேயோ சிறிய வரம், எல்லிலேயோ சிறிய வரம், ஈஸ்வரே தாருமையா தாருமையா, எல்லிலேயோ சிறிய வரம், சிறிய வரம், எல்லிலேயோ சிறிய வரம், ஈஸ்வரே தாருமையா தாருமையா, கடுகிலேயோ சிறிய வரம், கடுகை தாருமையா, நாடு வேண்டாம் நகர வேண்டாம், ஆசையார பிள்ளை வேண்டாம், தூண்டு வீரல் அதனாலே, தூண்டு வீரல் அதனாலே, தூண்டு வீரல் அதனாலே, துணிந்து தலை விடுமடி, பகவானே, எல்லையும் சிறிய வரம், சரி, கொஞ்சம் இடைகூடின வரம், சரி, கடுகளையும் சிறிய வரம், கொஞ்சம் காட்டமான வரம் தாருங்கள் சுவாமி. என்ன வரணும்னு சொல்லுவியப்பா. பகவானே, ஆ, என் கையிலே 5 விரல் இருக்கிறது வாருங்கள். ஆட்டாட்டி விரலை கொண்டு சரி சிற்றரசர்கள் கழுத்துக்கு நிகராக என் விரலை நீட்டுகின்றேனோ அவர்கள் தலை சுக்கல் சுக்கலாக அற்று விழுபடியான வரம் தாருங்கள் சுவாமி. தூண்டு விரலுக்கு தலைதறிக்கும் வரம் கேட்கிறான். ஆமா, பார்த்தா பகவான் என்ன பக்தா வல்ல சுவாமி? செய்த தவம் பெரிய தவம், கேட்பது சிறிய வரம். சரி, உனக்கு வரம் சொல்லுகிறேன், கவனமாக கேள். சுவாமி, என்ன இதை விட நல்ல வரம் இருக்கிறதா? இருக்குது. என்ன? ஆனால் உனக்கு விருப்பம் இருக்குமோ என்ற ஒரு எண்ணம். சொல்லுங்கள் சுவாமி. வேறொன்றுமில்லை, என்னுடைய மைத்துடன் கண்ணவருமான இருக்கிறார், உனக்கு தெரியுமா? ஆமா. பார்க்கடல் வண்ணன் மறந்தாவன். அவர் கழுத்தில் அணிந்திருக்கும் துளசி மணி மாலை உனக்கு பரிசளிக்கலாம் என்று நினைத்தேன். சுவாமி, உன் எண்ணம் என்னவோ? மாயை கழுத்தில் போட்டால் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். சரி, ஆனால் மாற்றானை வெல்ல முடியாதே சுவாமி. அதனால் நான் கேட்ட பிரகாரம் நீட்டின விரலுக்கு தலைதறிக்கும்படியான வரத்தை தாருங்கள். பார்வதியோடு கைலாச மலையில் என்னோடு இருந்து கொள்ளேன். பகவானே, பரமபதம். என்ன பதம்? பரமபதம். பரமபதமா? ஓஹோ. சுவாமி, கைலாச மலையிலே உங்கள் பக்கத்திலே நான் அமர வேண்டுமானால் நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். சரி, ஆனால் அந்த வரம் எனக்கு இப்போது தேவையில்லை. என்ன, நீ கேட்ட வரம் தான் உனக்கு வேண்டும். ஆம் சுவாமி. சரி, வரம் சொல்லுகிறேன், கவனமாக கேள். ஆமா, என்று 18 விதமான மேல தாளங்கள் முழங்கே. ஆண்டவன் அரக்கனுக்கு வரம் சொல்லி கொடுக்கின்ற தளமதி உணதுடல் பொடிபடவே தந்தே நீ கேட்ட வரம் அதுதான். கேட்டே வரம் தந்தாரே நீ, கேட்ட வரம் தந்தாரே நீ, கேட்ட வரம் தந்தாரே நீ, சந்தோஷம் கொண்டானையா, சந்தோஷம் கொண்டானையா, கேட்ட வரம் தந்தாரே நீ, கேட்ட வரம் தந்தாரே நீ, கேட்ட வரம் தந்தாரே நீ, சந்தோஷம் கொண்டானையா, சந்தோஷம் கொண்டானையா. தலமான பூமியில் உனதுடல் பொடிபட தந்தே நீ கேட்ட வரம் என்று சொன்னார் சிவபெருமான். ஆனால் அரக்கனுக்கு தந்தேன் என்ற வார்த்தை மட்டும் கேட்கிறார். தந்தேன் என்ற வார்த்தை கேட்டால் இவன் சும்மா நிற்பானா? நிமிர்ந்தான் வல்லரக்கன். ஆடினான் பாடினான் ஆனந்த கூத்தாடினான். பாதாள உலகம் சென்று எதிரிகளை வென்று இழந்த நாட்டை ஆள வேண்டுமே என்று என்று வல்லரக்கனானவர் மனதளவிலே விரலை நீட்டி வருகின்றான்.
இங்கு நடந்த விவரங்கள் அத்தனையும் பார்த்தார் பார்க்கடல் வண்ணன் கமர கண்ணன் அந்த நாராயணமூர்த்தி இல்ல நாரதனை கூப்பிட்டு நாரதா அத்தான் அரக்கனுக்கு பொல்லாத வரத்தை கொடுத்திருக்கிறார். சரி. அவன் சிந்தனையை மாற்றி சரி திரும்பவும் கைலாயம் அனுப்பு. அப்படி என்று சொன்ன உடனே சரி அரக்கனுடைய சிந்தனையை மாற்றி செய்கின்றார். ஆமா அரக்கனுடைய சிந்தனையாக சுழந்தது நீட்ட துணிந்தானே வல்லரக்கன் எவ்வளவு வேகத்தோடு பூலோகம் நோக்கி வந்தாரோ அத்தனிட்ட வேகமாக திரும்பமாறு கைலாசம் வருகின்றான். அரக்கனுடைய வரவை கண்டு கைலாசமனை இருக்கக்கூடிய தேவர்கள் முனிவர்கள் சொன்னார்கள், ஏ நல்ல கண் தேவரே, ஏ புழுங்கண் தேவரே, என்னப்பா அதோ வர்றது யாருன்னு பார்த்தீரா? அது நல்லருக்க வர்ற ஐயா. போன வருஷம் திரும்பி வர்றா. என்ன நடக்க போகிறதோ தெரியல. சரி, அதாவது நீட்டின விரலுக்கு தலைவிரிக்கும்படியான வரத்தை வாங்கி இருக்கின்றான். விரலை கொண்டு நம்முடைய அதாவது கழுத்துக்கு நிகராக நீட்டினால் நம்முடைய தலை தெரித்து விடும். அத்துவிடும். ஓடிடுவோமா? மறைந்திருப்போம். என்ன அரக்கனுடைய வரவை கண்டு யார் யாரெல்லாம் ஓடினார் பாருங்கள். யாரெல்லாம்? தானவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார், ஆரியனவாகித்த சக்திவேல் ஓடினார், மறையவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார், மறையவர்கள் ஓடினார், ஆரியனவாகித்த சக்திவேல் ஓடினார், தானவர்கள் ஓடினார், தவமுனிவர் ஓடினார், தவமுனிவர் ஓடினார், தானவை பார்வதி தடமேடை ஓடினார், தானவர் ஓடினார், தவமுனிவர் ஓடினார், தவமுனிவர் ஓடினார், தங்கமயிலுக்கும் தம்பி தானவர் ஓடினார். அரக்கனுடைய வரவை கண்டு சரி வானவர்கள் தானவர்கள் ஓட, கந்தன் கணபதி ஓட, அலைமகள் கலைமகள் ஓட, சரி 33 கோடி தேவர்கள் 48 ரிஷிமார்கள் மறைந்தார்கள். பார்வதியோடு எல்லோரும் மறையும் போது சக்தி மறைகிறாள், பகவானுக்கு வலு குறைகிறது. வலு குறைதானே செய்யும். சிவன் என்றால் மூச்சுதான் ஐயா. ஆமா, ஆவி என்ற ஆதி சிவன் இவன் கண்ணுக்கு மாய்கை செய்ய வேண்டும் என்று. அதாவது வீட்டுல மனைவி இல்லைன்னு சொன்னா கணவனுக்கு கொஞ்சம் விலை குறைவாதான் இருக்கும். வீட்டுல இல்ல எங்கேயும் அப்படித்தான். எப்படி? எந்த இடத்துக்கு போனாலும் மனைவிங்கிறது ஒரு மனுஷனுக்கு பலமே மனைவி தான். அப்படியா? 5 ஆள் அடிக்க வந்தாலும் சரி, மனைவி கிட்ட வந்தா யோசிப்பான், மற்ற வீட்டுக்காரர் நிக்காடே இப்ப கை வச்சப்படாது அப்படின்னு நினைப்பாங்க. ஆமா, நீ அதை தனியா போறா ஒண்ணு வச்சு தாத்துருவான். ஓஹோ, பகவான் உண்மையிலே ஓடவில்லை. இல்லை, நிஜம் எங்கிருக்கும் ஒரு நிழலை அப்படியே காண்பிக்கின்ற அந்த நிழலை நிஜம் என்று நம்பிய அரக்கன் அதோ ஓடுறது யாரு? சிவன் பயந்து ஓடுறார். இவர் நல்லவர் இருந்தால் இப்படி ஓடுவாரா? ஓடுறான் சத்தம். ஓய் சிவபெருமானே, ஏ ஐயா, கள்ளவரத்தை இருந்து கைலாசமலையை விட்டு, கைலாசமலையை விட்டு, கள்ளவரத்தை இருந்து கைலாசமலையை விட்டு, கைலாசமலையை விட்டு, காட்டு வழி ஓடலாகுமோ பரமசிவா, காட்டு வழி ஓடலாகுமோ, கைலாசத்தை இருந்து கைலாசமலையை விட்டு, கைலாசமலையை விட்டு, காட்டு வழி ஓடலாகுமோ பரமசிவா, காட்டு வழி ஓடலாகுமோ. ஒரு போல விடவும் மாட்டேன்.
விட்டு ஓடுகின்றீரே காற்றாக பறந்தாலும் கண்டதுண்டம் செய்திடுவேன் ஒரு ஈயாக பறந்தாலும் எருதுண்டம் செய்திடுவேன் எங்கு போனாலும் விட மாட்டேன் எங்க ஓடினாலையும் உங்களை கண்டுபிடித்து நீர் தந்த வர உண்மையானவரமா போய் வரமா எங்க உண்மையானவரமா போய் வரமா என்பதை பார்த்து இல்லாமல் நான் பூலோகம் போக மாட்டேன் என்று இருவரும் முன்னும் முன்னுமாக ஓடிக்கொண்டிருந்த சிவபெருமான் அரக்கன் நன்னுக்கு ஒரு மாயை செய்ய வேண்டும் என்று 33 கோடி தேவர்களை ஒரு நந்தவனமாக மலரச் செய்து பார்வதா தேவியை ஐவதலி என்று சொல்லக்கூடிய மலராக மலரச் செய்து ஐவதலி என்று சொல்லக்கூடிய மலரில் ஆண்டவன் ஒரு லிங்கமாகவே மறைகிறார். மறைந்த நன்னருகிருந்த போவதிலே மங்கை பங்கேனோ எங்காதரேனோ மறைந்த நன்னருகிருந்த போவதிலே மறைந்த நன்னருகிருந்த போவதிலே மங்கை பங்கேனோ கங்காதரேனோ மறைந்த நன்னருகில் இருந்த போவதிலே திறந்த வானத்தில் பறந்த காக்கை விழுந்த வானத்தில் பறந்த காக்கை வாழ்ந்து கொடுத்த வரத்திற்காகவே கொடுத்த புலித்தோல் ஆண்ட கிழவே சங்கிடவே சடைதனிலே கொடுத்த மதையும் தரித்த கங்கையில் கொடுத்த மதையும் தரித்த கங்கையில் ஒன்றை தும்பை சட்ட கதிர்விடம் இருந்த போவதிலே மங்கை பங்கனோ கங்காதரேனோ மறைந்த கருவில் இருந்த போவதிலே ஐவதலி என்று சொல்லக்கூடிய மலரில் ஆண்டவன் ஒரு லிங்கமாக மறைந்திருந்த சிவனை காணாமல் பலருக்கும் தேடி நந்தவன தொட்ட வாசலில் அமர்ந்திருக்கிறார். ஆண்டவனை கண்டுபிடித்தவர் தந்தவர உண்மையானவரே போய் வருமா என்பதை பார்த்தில்லாமல் போலோகம் போக மாட்டேன் என்று சிவனை தேடி வல்லரக்கன் நாணயத்தில் இருக்கேன். மலருக்குள்ளே இருந்த மகாதேவர் அந்த மாயவனையே மனதிலே வேண்டினார். கண்ணன் வந்தில்லாமல் காட்டிருக்கிறே அழிக்க முடியாது. இந்த எண்ணத்தில் இருந்த மகாவிஷ்ணு அரக்கனை கொன்று அத்தான் சிவனை காப்பாற்ற வேண்டும் என்று பூலோகத்தில் நாமல் கண்ணன் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று மாயவன் எங்கே பிறந்து வளர்ந்து வருகிறார் பாருங்கள். மதுராபுரியிலே தேவகிக்கு அதாவது தெய்வகிக்கு 8வது பிள்ளையாகி பிறந்து வாழ முடியாமல் ஆயர்வாடி வட்டணத்தில் நந்தகோனார் யசோதைக்கு வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்து வருகின்றார். ஆயர்வாடி ஊரதிலே ஆயர்வாடி ஊரதிலே ஆலிவண்டல் வளர்ந்து வர ஆலிவண்டல் வளர்ந்து வர ஆயர்வாடி ஊரதிலே ஆயர்வாடி ஊரதிலே ஆயர்வாடி ஊரதிலே ஊரதிலே ஆயருட மனிதனிலே ஆயருட மனிதனிலே மனிதனிலே யசோதைக்கு மகனாகே பெருமாள் வளர்ந்து வர அரக்கனையோ கொல்வதற்கு கொல்லவன்றே அறியாமல் வளர்ந்து வர அறியாமல் வளர்ந்து வர ஆயர்வாடி வட்டணம் என்று சொன்னால் ஒரு பெரிய பட்டணம். என்னடி 1008 தெரு. ஒரு தெருவுக்கு 1008 வீடு, வீட்டுக்கு ஒவ்வொரு கன்னி பொண்ணு. அப்போ ஆண்கள் இருப்பாளா? ஆண்கள் இருப்பாங்க. கன்னி பெண்கள்னா யார் தெரியுமா? யாரு? எங்களை மாதிரி பட்ட கல்யாணமாகாத ஸ்திரீகள். கல்யாணமாகாத ஸ்திரீகள், கல்யாணம் ஆகாத பெண்கள், கன்னி பெண்கள். ஆமா. அப்ப கல்யாணம் முடிஞ்ச பெண்கள் அவங்க
பெண்கள். அவங்க பெண்கள். அவங்க பெண்கள், நீங்க ஆண்களா? இல்ல, இவர்கள் கன்னியர்கள். ரெண்டு ஆண் பெண்களை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. ஆமா மங்கை பருவம், மடந்தை பருவம். ஆமா மங்கை பருவம் என்ன இருக்காங்கல்ல ஒரு அம்மா, ஆமா. அவங்க மடந்தை பருவம். நாங்க நீங்க வந்து மங்கை பருவம். அப்படியா? ஆமா. ஏப்பா. ஆக இப்படியாகவே சரி, அதாவது யசோதைக்கு வளர்ப்பு பிள்ளையாக, செல்ல பிள்ளையாக 5 வயது சிறுவனாக வளர்ந்து வருகின்றார். சரி. தீராத விளையாட்டு பிள்ளை. 5 வயது பிராயம் நினைக்கிறார். எப்படி? கோபிகா பெண்கள் அருமனையிலே சென்று தயிர், மோர், வெண்ணெய் எல்லாம் நம்ம கலவை செய்து சாப்பிடணும். நம்முடைய விளையாட்டு, அதாவது கலவுக்கு போகணும்னு சொன்னா ஒற்றைக்கு போனா நல்லா இருக்குமா? அவங்களோட சேர்ந்த பசங்களோடு போனா சிறப்பா இருக்கும். தோழன்மார்களை கூட்டிக் கொண்டு போனால் தான் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆமா. இந்த தோழன்மார்களை கூட்டிக் கொண்டு வருகின்றார். சரி. கிட்டு, என்னடா? நீ கலவுக்கு வரியா? வரேன்டா. டேய் முத்து, நீ வரியா? வரியா? ஏ முக்கரையா, என்னடா? நீ கலவுக்கு வரியா? கண்ணா. என்ன? யாருங்க வீட்டுக்கு? நான் எங்க அத்தை வீட்டுக்கு. அங்க போற என்னடா கிடைக்கும்? கிடைக்கும். கிடைக்கிறதுல பங்கு தரலாம். வரியா? அப்படியா? சரி, வரேன்டா. என்ன தோழன்மார்களை அழைத்துக் கொண்டு மாயவன் எந்த நேரம் வருகிறார் வாருங்கள். சாமதல்ல சாமத்திலே, சாமதல்ல சாமத்திலே, சாமதல்ல சாமத்திலே, சதுசாம வேளையிலே, சதுசாம சாமதல்ல சாமத்திலே, சாமதல்ல சாமத்திலே, சாமதல்ல சாமத்திலே, சதிசமாமே வேளையிலே, சதிசமாமே இலகுலிங்க சாமத்திலே, ஏமசாம வேளையிலே, களவு செய்ய வேண்டும் என்று காவலே நாளாரைய, கடவுள் செய்ய வேண்டும் என்று அதாவது கண்ணனாகி எம்பெருமாய் சரி. தோழன்மார்களை அழைத்துக் கொண்டு சாம நேரத்திலே களவுக்கு வருகின்றார். சரி. டேய் கண்ணா, என்ன? சாம நேரம் சதுசாம வேளை. அம்மா. கரைச்ச மணி அண்ணி. 11:50. அப்ப எங்க அத்தை 11:30க்கு தூங்கிடுவா. அது எப்படிடா உனக்கு கரெக்டா தெரியும்? எனக்கு எங்க அத்தை தூங்குற நேரம் தெரியும்டா. அப்படியா? வாங்க போகலாம். ஆமா, உங்க அத்தை வீட்டுக்கு போகணும்னு சொல்றா. கதவை திறந்தாதான் உள்ளே போக முடியும். ஆமா. கதவை திறக்க நீ சாவி கொண்டு வந்திருக்கிறியா? முன்பக்கம் கதவு பூட்டிதான் இருக்கும். பின்பக்கமா போனா அங்கதான் உரி இருக்கு. அடுக்களை எங்க இருக்கும்? பொதுவாக பின்னாடிதான் இருக்கும். அப்ப பின்பக்கம் போவோம். நம்ம போனாலும் கதவு போட்டிலாம் இருக்கும். எங்க அத்தை கதவுக்கு இந்த இது கிடையாது. பாத்தீங்களா? எது? ஓ, கொண்டி. கொண்டி. ஆமா, அது கிடையாது. கிடையாதா? ஆமா. அதாவது கண்ணனுக்கு சாவி எதுக்கப்பா? உலகத்தை ஓர் அடியால அந்த நாரணல், மதுசூதனல், பாமனல், பத்மநாபன் சரி. என்னுடைய கால் பெருவிரலை கொண்டு அந்த கதவிலே தொட்டார். சரி. கண்ணனுடைய பாதம் அந்த கதவிலே பட்ட போது காலை கொண்டே மிதித்திடவே சரிதான் சொல்லு. அழகேதான் திறந்திடுமா, அழகர சிவ சிவா. அழகேயிரு உள்ளே சென்று ஆமா. ஆலிவள் பார்க்கும் போதே பார்க்கும் போதே தாதே உரிதனிலே உரிதனிலே அவன் முருகனிலே வேலைக்கு பானையிலே பானையிலே எட்டாத முருகனிலே முருகனிலே எடுத்து வைத்த பானையிலே கண்ணனுடைய பாதம் அந்த கதவிலே பட்டபோது என்னாச்சு? கதவானது படியிரண்டு திறக்கிறது. ஆஹா. எல்லோரும் உள்ளே சென்றார்கள். அப்படி ஏய் கண்ணா, என்ன? அந்த அத்தை வீட்டுல தயிர் மோர் இருக்குன்னு தானே கூட்டிட்டு வந்தேன். செழிப்பா இருக்குண்டா. ஒண்ணு பானை சட்டிகளை கீழே காணோம். எப்ப பாத்திரம் உனக்கு கீழ் பாருங்க, ஆ, மேல பாருடா. கண்ணா, ஆ. கிட்டாத ஒரு 7 அடுக்கு சட்டி ஆமாக்கா. எத்தனையே கண்ணா? எட்டாது. ஆ. எங்க அத்தை முடிச்சிடவும் கூடாது. விஷமா இருக்கணும்டா. நீ ஒரு ஐடியா சொல்லு பாப்போம். நம்ம எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? 6 பேர் வந்திருக்கிறோம். சத்தம் போடாம ஒருவன் குறிஞ்சு நிக்கணும். சரி. அதுக்கு மேல ஒருவன் ஏறி குறிஞ்சு நிக்கணும். ஆ. அதுக்கு மேல இன்னொருவன்
அதுக்கு மேல இன்னொருவன், அதுக்கு மேல இன்னொருவன். இல்லையா? ஆமா. என்று ஒவ்வொரு பேராக குறிந்தார்கள். சரி, கண்ணன் மேலே ஏறினார். ஆமா, கையில இருந்ததை புல்லாங்குழல். ஆமா. புல்லாங்குழல் எடுத்து பானையிலே ஓங்கி அடித்தார். என்னாச்சு? பானை உடைந்தது, பந்து போல் வெண்ணெய் வருகிறது. கண்ணனை சாப்பிட்டார். மற்ற தோழர்மார்களுக்கு வயதாகவே கொடுத்தார். இது ஒரு நாள் 2 நாளா? 1008 தெருவிலும் ஆளி வண்ணன் களவெடுத்தார். சரி, இது அறியாத கோபிகா பெண்கள் சொன்னார்கள். அம்மா, இடி அக்கா, என்ன மேனி? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னதானே தெரியும். இப்ப கொஞ்ச நாளா என் வீட்டுல களவு போகிறது அக்கா. உன் வீட்லயா? ஆமா. உன் வீட்டுல லேசில போகாத. போகாது. ஆமா. இப்ப கொஞ்ச நாளா களவு போகிறது. நிக்காம போகுதோ? ஆமா. என்னக்கா போகுது? அதாவது நேற்றைக்கு ஒரு கிண்ணி நிறைய கொஞ்சம் வெண்ணெய் வச்சிருந்தேன்டி. சரி. இவனோ கொண்டு போயிட்டாண்டி அக்கா. வெண்ணையா? ஆமா. இன்னி இருக்குதா? இன்னும் இருக்கு. வெண்ணெய் இல்ல. வெண்ணெய் இல்லை. சரி, உன் வீட்டுல ஏதாவது? களவு போகுதுக்கா. உன் வீட்டுலயும் போகுதா? ஆமாக்கா. அங்க எப்படி போயிட்டு ஒரு இருக்கு? சொம்பு நிறைய தயிர் வச்சிருந்தாக்கா. சரி. தயிர் போயிருச்சு, சொம்பு இருக்குது. தயிர் போயிடுச்சா? ஆமாக்கா. இல்லை, இப்படி களவு போகுது. ஒரு நாள் இப்படி போகாத. ஆமா, உனக்கு எப்படி போச்சு? எனக்கு எப்பவும் போற மாதிரி தான்க்கா. என்னடி களவு போச்சு? பால் காணலக்கா. என்ன பானையை காணலையா? பால் பாலா யாருக்கு வச்சிருந்தா? இது எனக்கு பக்கத்து வீட்டுக்காரருக்கா, குழந்தைக்கா, புருஷன் என்னன்னாரு? அபி தங்கையிலே போய் 3 மாசம் ஆச்சுக்கா. இடி விழுவா ஒரு லெட்டர் துண்டு கூட போடுறாங்க. இப்ப யாரு லெட்டர் போடுறா? போன் வாங்கி கொடுக்கலையா? போனை வாங்கி படிச்சுட்டு போயிட்டான்டி. யாரு? அவன் தான். நான் புத போன் பேசிட்டு இருக்கேனா? நீ ஒரு மாதிரி திரிவா. சொல்லு. அதுக்காக போனையும் வாங்கி தந்தாங்க, சிம் கார்டையும் கட் பண்ணி விட்டான் பார்த்துக்கா. சரி, பிறகு என்னாச்சு? பால் என்னாச்சு? பால் அவியல் பற்றிருந்தனா குழந்தைகளுக்கு அவி நல்ல மரம் வெட்ட போவாங்க. சரி, எவ்வளவு அலுப்பு இருந்தாலும் சரிக்கா, வந்த உடனே பால் கேப்பாவை பார்த்துக்கினா மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். சரி, இருக்கிறது அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டான், மறு பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். இன்னைக்கு மரம் வெட்ட பேருக்காவ மழையில வருவாவ. அந்த உடனே கேட்டா அவளுக்கு நான் என்ன சொல்லன்னு தெரியல. இன்னைக்கு ஒரு நாள் இவ்வளவு கொடுக்க தெரியலக்கா. அவன் வீட்டுக்கு போக சொல்லி. எங்க வீட்டுல பால் இல்லைங்க. எங்க வீட்டுல பசுமாடு வளர்க்குறாங்க, நிறைய பால் இருக்கு, அனுப்பிவிடு. நான் கொடுத்தா என்ன, இவ கொடுத்தா என்ன, அவ கொடுத்தா என்ன, இவ கொடுத்தா என்ன? நம்ம இன்னும் ஒரு குடும்பம் இல்லையாக்கா. நீ இல்லாத நேரம் நான் கொடுப்பேன். பாலுகாரர் தான் வருவார்ல, 1 லிட்டர் வாங்கி கொடு. அவ்வளவு தண்ணியா கொண்டு வரணும், மன தண்ணி மிளந்து. அப்படியா காரமா? அன்னைக்கு பால் 5 லிட்டர் பால் வாங்கியிருக்க 3 கெண்டை மீன் குடிச்சு விடல. பால் ஆத்துல பிடிச்சிருப்பாங்க தண்ணி. காலையிலே இந்த கேன் இருக்குல்லக்கா, அதை திறந்து வச்சுட்டு மூடி எடுத்து விடிய காலம் ஆத்துக்குள்ள போயிருக்கான் பார்த்துக்க. சரி, அந்த மீன் குஞ்சு உள்ள வந்துச்சு. பிறகு நீ எனக்கு தூக்குவாடி போட்டுட்டு 7 மணிக்கு பால் காய்ப்புன்னு வச்சிருக்கேன், 5 லிட்டர் பால் கொடுத்துருக்கேன். சரி, பால் கொதிச்சு வரைச்ச 3 மீன் குஞ்சு உள்ள இருந்து விளையாடிட்டு கிடந்தேன். பரவாயில்ல, வெளியே எடுத்து போட்டுட்டு குடிச்ச வேண்டியதானே. சும்மா இப்படிதான் பால் தரணும்னு பாலே வாங்க மாட்டேன். அப்படியா? அப்படின்னா வீட்டுக்கு வராண்டான்னு சொல்லு. இந்த பாரு, எல்லார் வீட்லயும் களவு முடியும். இந்த களவெடுத்த கள்ளனை பிடிக்கிற மாதிரி இருந்தா ராத்திரி நேரம் காவல் செய்வோம். முக்கியமாக 4 தெரு இருக்கிறது. ஆமா. தெருவிலே காவல் இருந்து கல்வனை பிடிக்க வேண்டும் என்று வடக்கு நல்ல தெருவதிலே வள்ளிமுத்தை காவல் வைத்தார். வடக்கு நல்ல தெருவதிலே தென்னமுதை காவல் வைத்தார். நல்ல தெருவதிலே மல்லிகரை காவல் வைத்தார். வடக்கு தெருவிலே வள்ளிமுத்தை காவல் வைத்தார். தெற்கு தெருவிலே தென்னமுதை காவல் வைத்தார். மேற்கு தெருவிலே மெல்லியரை காவல் வைத்தார். நடு தெருவிலே நாகரத்தனத்தை காவல் வைத்தார். ஆமா, 2 பேரும் காவல் இருப்பா. நீ எங்க போற? நான் நாகரத்திற்கு கூட இருக்கேன். ஏன் 2 பேரும் எதுக்கடி சேர்ந்து இருக்கிறீங்க? சேர்ந்து இருந்தாண்டி கல்லனை பிடிக்க முடியும். அவ தூக்கிடுவாளா? ஆமா, நாகரத்தினத்துக்கு 9:30க்கே தூக்கம் வரும்.
சரி 10 மணி ஆகச்சே கள்ள வரும்போது கல்லையில 8 மணிக்கா வருவான். இல்ல ராத்திரி தான் வருவான். எல்லாரும் தூங்குற பிறகு தானே வருவான். ஆமா நானும் நாராயணி நடுத்துல இருந்தோம்னா அப்படி கதை விட்டு விட்டு தூங்காமலே இருப்போம். அப்படியா? நான் ஒன்னோட அவ பிடிக்க நான் பிடிக்க அப்படி இருந்தோம்னா அப்படி அந்த கல்லனை வரைச்சு அப்படி விடுச்சு. அப்ப சரியான ஆளுதான். அப்படி இந்த நாலு தெருவில் பெண்கள் காவல் இருக்கு. சரி மாயவனுக்கு தெரியாமல் இருக்குமா? அதனால என்னை பிடிக்கும் பெண்கள் காவல் இருக்கின்றார்கள். என்ன மாயவன் தனிமையிலே கல்யாணி வீட்டுக்கு கலவுக்கு வருகின்றார். சரி கல்யாணி இருக்கிற பாரு கொஞ்சம் தந்திரக்காரி. நேற்று வந்த கைவன் என்னைக்கு வருவான் என்று பல நாளும் இந்த வெண்டையை உரையிலே வைத்தாள். ஆமா உரையிலே ஒரு மணி ஒன்று தொங்க போட்டு மணியின் வழியாக ஒரு கயிறு ஒன்று இழுத்து அவ காலில் கட்டிட்டு தூங்குறான். கண்ணன் வந்தார், உரையை அசைத்தார், மணிச்சத்தம் கேட்டதை கல்யாணி முடித்தாள். கண்ணனை ஏற்றி பிடித்தார். எதுக்குடா யார் வீட்டுக்கு கலவுக்கு வந்த என்ற போது கண்ணன் நினைக்கிறார் பெண்கள் கையால் அகப்பட்டால் கேவலமின்றி கையதையும் தட்டி விட்டு தட்டி விட்டு நேரம் விடிந்தது. அதாவது இந்த கல்யாண வீட்டுக்கு எல்லா பெண்களும் ஓடோடி வர்றாங்க. கல்யாணி என்னவா கல்வன் சத்து போட்டி கள்ள எங்க இருக்கிறான்? கட்டிட்டு போயிட்டான் அக்கா. யாரு? யான் கைய தட்டிட்டு போயிட்டானா? இறுக்கி பிடிக்க வேண்டியதுன்னு நல்லா முறைச்சு வச்சிருந்தாக்கா. மூச்சு முட்டி இருக்கும் போதுக்கு குத்தி சாமிச்சு பிடிச்சி இந்த கையை எடுத்தது. என்ன ஒரு குத்திட்டான் என்ன? அப்படியே நீ பாத்துட்டா இருந்தா என்னால முடியலக்கா. ராத்திரி நேரம் பத்தியா ஆறாம போனாலும் அடையாளத்தை பாத்துட்டாக்கா. அடையாளம் எப்படி இருந்தது? அங்க அடையாளம் அப்படியே என் மனசுக்குள்ள இருக்கு. சொல்லுடி. ஆடு சின்ன பையன் இவனோட கொஞ்சம் வளர்த்தியா இருப்பான். அப்படியா? ஆமா. வயிறு எப்படியா இருந்து? வயிறு இதோட ரொம்ப பொடி வேற இருக்கு. இது கொஞ்சம் முன்னடக்கு. ஆனா அதான் கிளம்பி இல்லை. சொல்லு விஷயத்த சொல்லு. சின்ன பையன் தாக்க வயசு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வயசு இருக்கும். சரி முடி தலை பார்த்து சுருண்ட முடிக்கா. நீயும் போட்டிருக்க நீள முடியா. அவருக்கு சுருண்டு இருந்துக்கா. அடேங்கப்பா நீயும் சுருட்டி விடப்படாது. சுருட்டனா? ஆமா தலை காயில சுருட்டு. அப்போ தலை பார்த்தா கையில ஒரு கம்பு மாதிரி இவ்வளவு நீளம் இருக்கு. பார்த்துக்க ஒரு குழல் மாதிரி வச்சிருக்கான். தீப்பட்டு குழலா இருக்குமோ என்னமோ தெரியல. தலை பார்த்து ஓட்ட கிடக்கு. சீக்குழல் தேங்குழலா? சீக்குழல் மனச்சி தேங்குழலே ஓட்ட உண்டாதான். அது வேற சுருளு. அப்படியாக்கா? அப்புறம் நிக்கரை போட்டிருக்காரான்னு பார்த்தேன். தார் பச்சை இருந்தான். சரி அப்புறம் அவன் கையில ஒரு மயில் முடி இருந்து. கையிலையா? ஆமா. கையில வச்சிருந்தானா தலையில வச்சிருந்தானா? கையில நீளமா வச்சிருந்தான், தலையில சின்ன முடியா வச்சிருந்தான். சரி எனக்கு பார்க்கும்போது ஏதோ ஒரு சந்தேகம். யசோதைக்கு ஒரு பையன் இருக்கான் பாத்தியா? அவனே தான் கண்ணன் தான் களவெடுக்க வந்திருக்கின்றான். என்ன நேரத்துக்கு இதுதான் அப்படி செய்தான். நேரத்துக்கு இதைத்தான் செய்தான். பசுமாட்டு கண்ணுக்குட்டி அவன் துடிச்சான். அப்படி பால் மாட்டல ஒரு சொட்டு இல்லாம உறிஞ்சிட்டு. சரி பால்காரனுக்கு பால் கொடுக்கலையா? பரவாயில்லை அடி அக்கா. அதாவது போகாமல் இருக்க வேண்டுமானால் யசோதை இடத்துல சென்று நாம 2ல 1 கேட்கணும். வாங்கடி. தருவாளா? நியாயத்தை கேட்கணும்டி. அதான் நியாயம் தருவாளா? தருணம் இல்ல. அப்ப கேட்போம். இந்த கோபிகா பெண்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஆமா யசோதை வீட்டிலே வந்து கதவை தட்டினார்கள். அடி யசோதா. யார் அம்மா அது? யசோதா திறனை கதவை. அது ஆரம்பா காலம் காட்டாரு. அடி யசோதா என்ன? நாங்க தான் கதவை முதல்ல திறறேன்.
எம்மா இப்பதான் வெளியே போயிட்டு வந்து படுத்திருந்தேன், திறந்தேன் நடக்கு. அப்படியா? கதவுல கொண்டி போடலையா? இல்லம்மா, ஒரு ஆசாரியை கூப்பிட்ட நேரத்துக்கு அவன் கிடந்த கொண்டி கலத்திட்டு போயிட்டான்மா. அப்படியா? எடி யசோதா தாயம்மா சோதா வந்த நாயர் குலத்துரைத்த தாயம்மா சோதா வந்த நாயர் குலத்துரைத்த மாய் வந்து ராமன் செய்யும் காலத்தை தாயம்மா சோதா வந்த நாயர் குலத்துரைத்த தாயம்மா சோதா வந்த நாயர் குலத்துரைத்த மாயம் கோமலே துர்க்கமும் செய்யும் காலத்தை எங்க வீடுகளிலே வந்து இரவு நேரத்தில் ஊரில் இருக்கக்கூடிய பானைகளை உடைத்து அதில் இருக்கக்கூடிய தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் திருடி திக்கிறாண்டி மகன் கண்ணன். ஆமாண்டி, வந்திருக்க மாட்டானே. கூப்பிட்டு கேளடி. கண்ணா, மகனே கண்ணா. அம்மா, அந்த மாமோனி கூப்பிட்டீங்களாம்மா? ஆமா மாதிரி இங்க வந்திருக்கிறதெல்லாம் யாருன்னு பாத்தியா? எல்லாத்தையும் கொட்டாய் விடுறோம்மா. ஆமா, 12 மணி ஆகுது. ஆமா, 12க்கே கொட்டாய் விட்டா ஒன்னா என்னம்மா ஆகும்? என்ன அவன் கண்ணா? அம்மா, அதெல்லாம் கொட்டாய் வருதான் வந்து விடுறாங்க. சரிம்மா. இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க தெரியுமா? தெரியலையே. உன் மேல பராதி கொண்டு வந்திருக்காங்க. ஏமையா? ஆமா. ஏம்மா? இவங்க வீடுகளில சென்று தயிர், மோர், வெண்ணெய் எல்லாம் களவு செய்து சாப்பிட்டியா மோனி? நானா? ஆமா. களவா? களவுனா எப்படிமா இருக்கும்? பாத்தியாடி, என் பிள்ளைக்கு களவுனா எப்படி இருக்குன்னே தெரியாது. கள்ள பையன் நல்லா பேசுவாண்டி. கண்ணா, அம்மா, அதாவது எங்க வீடுகளிலே சென்று தயிர், மோர், வெண்ணெய் எல்லாம் களவு செய்தாயா? இல்லம்மா, எல்லாரும் போய் சொல்றாங்க. உங்க அத்தை பொண்ணு என்ன சொன்னா தெரியுமா? முந்தா நாள் சாயங்காலம் பாக்கு மர நிலையிலே பந்து விளையாட சென்றாலாம். பாக்கு மரத்தடிக்கா? ஆமா, பின்னாடி சென்று கொண்ட முடி எட்டி பிடித்தாய மோனி. நானும் அம்மா. ஆமா. அதுவா பௌர்ணமி நிலவு வெளிச்சம் இல்லையம்மா? ஆமா. அண்ணி போயிருப்பாளோ? ஆமா, நீ போனியா? இப்பதான் ஞாபகம் வருது. சொல்லு. அம்மா, பகல் நேரத்துல பைப்படிக்கு தண்ணிக்கு வந்தா. சரி. அப்ப முடிய பார்க்கச்சு இருந்துச்சு. கோழிக்கு பாலு மாதிரி. கோழிக்கு பின்னால என்ன இருக்கம்மா? பாலு. அது போல இருந்துச்சு. சாயங்காலம் பெண்களோடு விளையாட போகச்ச தரையில இருந்து இழுக்குமா முடி. எப்படிடா ஒரு பகலுக்குள்ள இவ்வளவு முடி வளருமாம்மா? வளராது. அதுவும் எனக்கு ஒரு சந்தேகமா இருந்துட்டே இருந்துச்சு. என்னடா இது இவ்வளவு காலையில பார்க்கச்ச கட்டையா இருந்துச்சு, இப்ப இவ்வளவு நீளமா இருக்கு அப்படின்னு நான் பின்னால போய் அந்த பிள்ளைக்கு தெரியாம நுனிய முடி பிடிச்சி வச்சுக்கிட்டம்மா. அதனால அவளுக்கு சந்தேகம். பார்த்தாள் யசோதை. மகனே கண்ணா, உன் வாயில் என்னடா இருக்கிறது? உன் வாயை திறடா. கண்ணி கட்டி நல்லூரிலே கண்ணனை கட்டி மான் அடிக்கக்கூடிய கம்பை கொண்டு அடிக்கும் போது சரி கண்ணன் அம்மா இந்த வாயை திறந்து காட்ட என்னாச்சு? கண்ணன் வாய்க்குள்ளே 7 14 உலகம் தெரிகிறது. அடித்த யசோதையின் கண்ணன் வாயிலை தெரிந்தாய். சரி கண்ணா, அதமத்தை அழித்து நல்மை நிலைநாட்ட நீருக்கு மகனாக அழைத்திருக்கிறார். இனிமே இந்த ஆயர்வாடியில் இருந்தாய். ஆனால் கோபிகா பெண்கள் எல்லோரும் பராதி கொண்டு வருவார்கள். சரி, ஆடு மாடெல்லாம் கட்டணக்கட்டோடு இருக்கிறது என்று நாணயத்திலே மேய்த்து வாய் என்று சொல்லே கண்டிகார்களை திரட்டிக் கொண்டு கண்ணனாகி என்பருமாள் பசுக்களை மாய திரட்டி கொண்டு தோட்டம் செய்வார். பசுக்களை திரட்டி கொண்டு கொடுத்த நிலையில் பொருத்தம் செய்தார்.
மாடி வைக்க சரி. சீங்குழல் சத்தத்தை கேட்ட சிவபெருமான் பூவிட்டு கீழே இறங்கி கண்ணன் பாதத்திலே விழுந்து உருட்டி பறக்கிறவது முதுகில மச்சம். ஆமா ஏ மச்சான் தான் என்னத்தான் உங்களுக்கு என்னாச்சு? அரக்கன் துரத்தி வருகிறான், அவனை கொண்டு என்னை காப்பாற்றுங்கள் வைக்கிறான். நானும் இந்த காரியத்தில் மாடி வைக்கிறேன். ஆடு மாடுகளை சிவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு சரி. வல்லரக்கனை கொள்ள போக வேண்டும் என்று எட்டிகரன் சீர்வாதோ இறை நமஸ்காரம் செய்தான். எட்டிகரன் சீர்வாதோ இறை நமஸ்காரம் செய்தான். நமஸ்காரம் பலதும் செய்து நானவனை சடுகையிலே நமஸ்காரம் பலதும் செய்து நானவன் சடுகையிலே உமக்காகவே நடந்து புதி புதி செய்தவரை உமக்காகவே நடந்து புதி புதி செய்தவரை சமத்தால் அவனை கொண்டு தான் பாறை என வழி நடந்தார். தன்னுடனே செல்வமாறி போக வேண்டும் என்று அச்சுதன் பச்சிமால் அடுத்த வனத்திலே வருகின்றார். அரக்கர் குலம் அணிய வேண்டுமானால் ஒரு பெண் கோலம் கொள்ள வேண்டும் என்று 16 வயது ஒரு மடத்தையாக கோலம் கொண்டு அழகுக்கு ஏற்றவாறு ஆடை ஆபரணங்கள் அணிந்து அரக்கன் இருக்கக்கூடிய திசையை நோக்கி மாயவன் இரு கையை வீசி நடந்து வருகின்றார். நடந்தாலே மோகி சத்தியம் ஒன்று செய்து தர வேண்டும். சத்தியம் என்று சொன்ன உடனே என்ன சத்தியம் தான் செய்து தாரே சத்தியம் தான் செய்து தாரே கொடுங்கடலில் விழுந்திடுமா
நவரத்தினோடு மிக்க புகழ் ஐயனாரும் எவரத்தோடு மிக்க புகழ் ஐயனாரும் விலைக்கு போறப்படுவா பறந்த படைகளோடு ஐயனாச்சி படைக்கு பெரும்புறமா ஐயனாச்சி படைக்கு போறப்படுவார் துள்ளிவா தூரமதே துள்ளிய பண்ண பிடிக்கு துள்ளியாய் துள்ளிய பட்ட பிடிப்பு புதுபுறம் ஆடி வர புடப்புறம் தப்புகட்டு ஒரு ஆடி வர கூட காத்திருக்க புத்தன்னா கட்டி போற எட்டி எட்டி பார்த்து வர கட்டி போல எட்டி எட்டி பார்த்து வர ஆட்டு மாட்டு மூத்தத்தோடு ஆள தடிகாரர்களா மாட்டுவனத்தோடு ஆணைகளும் அப்புறமா எப்பறமா ஒப்புறமாய் சேர்ந்து வர அப்புறமா இப்போதமா ஒப்புரமா சொல்லிட்டு வர மூட்டப்பாடை நெருங்க சுத்த வீராயனாரும் படை அணிவே சுத்த புகழ் ஐயனாரும் சுத்தமரி மீதிலேறி அந்த வரி வர கடை மீதிலேறி அங்கவர்கள் வருகை வர ஆயவரை ஈட்டியோடு கொண்டு சில பேர்கள் வர அங்குவதை ஈட்டியோடு சட்டமலை மீறினேற நடந்து போறப்படுவா பறந்த தடைகளோடு புறப்படுவார் பரந்த படைகளோடு ஆண்டகப்பா நாட்டிருந்த தலைகள் தொழுது கொண்டு ஆண்டிருந்த தளத்தை தொழுது கொண்டு விரைந்து போறப்படுவா பறந்த தடைகளோடு புறப்படுவார் பரந்த படைகளோடு கொண்டு வந்த ஐயங்காட்சி படைகள் பெரும்புறமா வந்து ஐயனாச்சி மறைந்த புறமா போதமதே துள்ளிய பண்ண பிடிக்கு வாய்ப்புதமது புள்ளிய பட்ட பிடிப்பு ஆட்டு மாட்டு ஓட்டத்தோடு ஆள தடிகாரர்களா மாட்டுவனத்தோடு ஆணைகளும் அப்புறமா இப்புறமா ஒப்புறமாய் சொல்லிட்டு வர அப்புறமா இப்போதமா ஒப்புரமா சொல்லிட்டு வர உந்த பாடை நெருங்க சுத்த வீராயனாரும் படை நடுவே சுத்த புகழ் ஐயனாரும் சுத்தமரி மீதிலேறி அந்த பத்தடி வர மீதிலேறி அங்கவர்கள் வருகை வர ஆயவரை ஈட்டியோடு கொண்டு சில பேர்கள் வர ஆனவதை ஈட்டியோடு ஆன புகழ் ஐயனாரும் நடந்து போறப்ப பறந்த படைகளோடு புறப்படுவார் பரந்த படைகளோடு தேசமங்கலம் மோசப்பட்ட சிறப்பாக பெண்கள் வாங்கி உலகே போதவனை சிறப்பாக காத்திருக்கும் அப்புறம் ஐயனார் ரொம்ப உலகத்தில் வந்தாரே உலகத்தை மடவாரெல்லாம் உலகத்தை மறவாரெல்லாம் ஒக்கவை செல்லே ஒரு முகமா ஒக்கவே சற்று ஒருபுறமாய் என மறந்து செல்ல யாரோ நடந்து செல்ல அந்த பயிரிலே விடுவதைக்கோ மகிழேறி விடுவதைக்கும் நன்றி தெரிவாறு துயரடக்கி தேவரையோ அணுயரடக்கி அகத்திலே போரீரே நாயகனை இங்கே போரிய நாயகனே அந்த கைலாச மலையை விட்டு அந்த கையிலாசனையும் விட்டு போரேறி வரலே மறவா சொல்ல ஒரே நின்று மணவன் சொல்ல குத்தி காலில் போடு ஏயோமரா ஓடி போறோம் எதுவைப்பார் மறந்தாரே தெய்வ லோகம் விட்டு புறப்படுவ தெய்வ லோகம் விட்டு நல்ல மோனே மாகள் திடை சூழ முனிவாக விடை சூழ ஒக்க ஆங்கில கரடி போலே இங்கே மாதுளம் கூடி ஒருமித்து தண்ணே கோடி கோமலை ஒத்து சேர்ந்து மண்டகரே பக்கத்தை கொட்டு தனையிடிக்கு கொட்டு கரையிட்டு ஆகிலே புலி மந்தை பாயோமலை ஆயே புலி வந்து பாயோமலை அந்த மலை மேடம் கண்ணை விட்டு மலை வருகிற கண்ணை விட்டு நல்ல ஐயனார் ஆரியன் காவி வந்தாரே அச்சங்கா பர்வதமாம் செங்கா வருவதமா ஆரியனாவு சோலையிலே ஆரியதா சோலையிலே சின்ன வெள்ளியே மலையடியிலே மலையதிலே பெரிய வெள்ளியே மலையடியிலே சின்ன வெள்ளி மலையதிலே மலையடியிலே பெரிய வெள்ளி மலையதிலே வெங்கபாலையானதிலே நானே ஆனதிலே ஒரு
வடிவே